நமக்கு உண்டாகும் வலியும் வேதனையும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம காலில் முள்ளோ ஆணியோ குத்திட்டா உடனே பிடுங்கி எரிந்து போட அந்த காயத்துக்கு மருந்து போட உதவுவது வலி தானே. அந்த வலி மட்டும் இல்லாமல் போனால் அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்டை நம்ம பண்ணவும் மாட்டோம். அதுலேருந்து சீலேறி காலிலேயே பாதிக்கவும் ஆரம்பிச்சிடும் தானே. இப்போ சொல்லுங்கள், வலி நல்லது தான். ஆனால் நாம் பாவத்தில் விழும்போது மட்டும் உடனே அதுலேருந்து மனம் திரும்பாமல் நாளைக்குன்னு தள்ளி போடுறோமே. ஏன்? அதில் வலி உணர முடியாமல் போச்சா என்ன? உணர்ச்சி இல்லாத காலில் எது ஏறினாலும் வலி இருக்காது. மனசாட்சியில் உணர்ச்சி இல்லைனாலும் எந்த பாவத்தை நாம் செஞ்சாலும் அது வலியை உணரவும் முடியாது. அதிலிருந்து மனம் திரும்பவும் தோணாது. நாம் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய தீமையை செஞ்சுட்டோமேன்னு நினைச்சிட்டாலே உடனே அதிலிருந்து மனம் திரும்பி மீண்டும் அதை செய்யாமல் நம்மளை தற்காத்துக்குவோம். உணர்ச்சியுள்ள மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் ஆவியானவரையும் துக்கப்படுத்த மாட்டோம்ல. நீங்கள் எப்படி முள் புத்திரா உடனே பிடுங்கி எறிபவரா, இல்லை நாளைக்கு பிடுங்கிக்கலான்னு அசால்ட்டாக விடுபவரா? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிங்கிறது ஏதோ மறுபடியும் பாவம் செய்யறதுக்கு இல்லைங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களை பாவம் மேற்கொள்ளாது.